இந்த ஐம்பொன் சிலையை 3 தடவை திருடி இருக்காங்க. அந்த 3 தடவையுமே மர்மமான முறையில அந்த சிலை திரும்பவும் அந்த கோயிலுக்கே வந்திருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னா கேரளால கண்ணூர் அப்படிங்கிற ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. 84 கிலோல இருக்க இந்த சிலை வந்து ஐம்பொன்னால செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலை 3 தடவை திருடு போயிருக்கு. ஆனா திரும்பவும் அதே கோயிலுக்கு மர்மமான முறையில ரிட்டர்ன் வந்திருக்கு. முதல் திருட்டு 1979 நடக்குது. அன்னைக்கு என்ன பண்ணா, இந்த சிலையை ஒரு கும்பல் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த சிலை எல்லாருமே தொழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் முதற்கொண்டு எல்லாமே தொழுவாங்க. ஆனா அந்த கோயில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த சிலை கிடைக்குது. திருடிட்டு போனவங்க அந்த சிலையை அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சிலையை எடுத்து வந்து மறுபடியும் சன்னையில வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருட்டு 2. அதே மாதிரியே 2வது தடவை ஒரு திருட்டு நடக்குது. 1983 இந்த சிலையை மீண்டும் திருடிட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு கும்பலை சேர்ந்து திருடிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க அர்ச்சகர்கள் அஷ்டமங்கல தெய்வ பிரசனம் போட்டு பார்த்தாங்க. அதாவது 8 மங்கள பொருட்கள், நெய்விளக்கு, கண்ணாடி, தங்கம், பால், தயிர், பழங்கள், புத்தகம் அப்படின்னு அஷ்டமங்கலம் போட்டு பாக்குறாங்க. அதன்படி 42வது நாள் அந்த சிலை கண்டுபிடிக்க கூட, அதாவது திரும்பவும் கோயிலுக்கே வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, அந்த சிலை 40 நாளுமே கண்ணுக்கு கிடைக்கல. 42வது நாள் கிடைக்குது.